வாழ்க்கை என்பதை அன்புக்கும் அறிவுக்கும் இடையே நடக்கும் போர் அல்லது போராட்டம்னு சொல்லலாம். இதில் ஒன்றை மட்டும் பற்றி கொண்டு நாம் ஒழுங்காக வாழ முடியாது. அன்பு மாத்திரம் இருந்ததுன்னா முட்டாளாக இருப்போம். அறிவு மாத்திரம் இருந்ததுன்னா மற்றவங்களை முட்டாளாக ஆக்குவோம். இரண்டிலையுமே ஒன்று நாம் துக்கப்படுவோம், இல்லை மற்றவங்களை துக்கப்படுத்துவோம். இப்போ இரண்டையும் சமாளித்து இரண்டுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி வாழணும். அது எளிதில் எல்லோருக்கும் கைகூடாது, இளவயதில் கைகூடாது. அதற்கு ஓரளவுக்கு நம்ம மத்தியம வயதை கடந்திருக்கணும். ஏன்னா உளவியல் ரீதியாக மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது 35 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் எப்போ வேணாலும் நிகழலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நாம் யாருங்கிற ஒரு தெளிவு இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம், மதிப்பு, அந்தஸ்து உருவாகி இருக்கும். அப்போது அதை எது சரி, அதில் எது பொய்ங்கிறத கவனித்து அதில் உண்மையிலே நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவையில்லைங்கிறத விளக்கி அதன் மூலம் ஒரு சரியான வாழ்வை நாம் வாழ முடியும். அப்போது அன்பு, அறிவு இரண்டையும் சமமாக கையாளும் பக்குவமும் திறனும் நம்மளுக்கு இருக்கும். பகவத்கீதையில் நம் உடலை ஒரு தேரோட ஒப்பிடுவாங்க. நாம் ஒரு தேரோட்டி போல். அந்த தேர் 5 குதிரைகள் இருக்குது, 5 திசைகளை இழுக்குதுங்கிற மாதிரி விளக்கியிருப்பாங்க. உண்மையில் 5 குதிரைலாம் நம்மளுக்கு தேவையில்லை, 2 குதிரை போதும். அன்பு, அறிவு ரெண்டும் போதும். அதை ரெண்டையும் ஒழுங்காக சமாளித்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கை நிம்மதியும் நிறைவுமாக இருக்கும். இதை எப்படின்னு இன்னும் விரிவாக பார்க்கணுன்னா ஆளுமையும் ஆன்மீகம்ங்கிற பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.